போன பாட்டோட கடைசியில் நம்ம நந்தியோட அப்பா சிலாதனன் சிவனை வேண்டி நந்தியை கைலாயத்திலேருந்து தன்னோட இருப்பிடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. நம்ம நந்தியும் சிவனை விட்டு பிரிஞ்சு வந்ததுனால பயங்கர சோகமாக சாப்பிடாம தூங்காமல் எப்போ பார்த்தாலும் சிவனையே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் அரண்மனையில் மாதங்கி சாமி கும்பிட்டுருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. மாதங்கி பயபக்தியோட சாமி கும்பிட்டுருக்குறாங்க. அந்த சமயத்தில் சதிதேவி மாதங்கி பின்னாடி நின்று பேசுகிறாங்க. என் மேலே கோபமாக இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கும் அந்த சிவன் கூட எந்த தொடர்பும் இல்லை, அவர் கூட தொடர்பை ஏற்படுத்திக்கணுன்ற ஐடியாவும் என்கிட்ட இல்லை. என்ன பண்ணுறது விதி சுற்றி அந்த சிவனை என்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது, என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு மாதங்கிட்ட பேசுகிறாங்க. அப்படியே மாதங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே நான் சொல்கிறத கேட்குறீங்களா இல்லையா அப்படின்னு சதி கேட்கவும் மாதங்கி எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே தான் கும்பிட்டு இருக்கிற சாமி சிலையை சதிதேவி பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு துணியை போட்டு மூடுறாங்க. இதை பார்த்த சதியோ என்ன மறைக்கிறீங்க அப்படின்ட்டு துணியை எடுத்து பார்த்துடுறாங்க. துணியை எடுத்து பார்த்த சதிக்கோ பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா மாதங்கி ஒரு சிவபக்த, அந்த சிவனை தான் சாமியாக கும்பிட்டுருக்குறாங்க, பூஜையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் எங்கே சிவனை கண்டாலே எதிரியாக நினைக்கிற வெறுக்கிற அந்த பிரஜாதிபதி தட்சனோட அரண்மனையிலேயேவும் சதி யாரை தான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சுற்றி விதி காமிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அந்த சிவலிங்கத்தை சதிதேவி மறுபடியும் பார்க்க வேண்டியதாயிருச்சு. சதிதேவி சிவலிங்கத்தை பார்த்துட்டு மாதங்கிட்ட என்ன பண்ணுறீங்க, சிவனையா நீங்கள் கும்பிட்றீங்க, சிவனுக்கா உங்கள் பூஜை அப்படின்னு அதிர்ச்சியாகவே கேட்குறாங்க. ஆம் சதி, உங்கள் அப்பா உருவாக்கி வச்சுருக்கிற இந்த சமூகத்தில் என்ன மாதிரி பக்தியை காப்பாற்றக்கூடியது யார்? சாட்சாத் அந்த சிவன் தான். முடிஞ்ச வரைக்கும் இந்த உண்மையை ஒன்றிருந்து மறைக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். விதி நீ பார்த்துட்ட, அந்த சிவனையும் கும்பிட்டுக்கிட்டு என்னை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டும் ஏன் எனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிங்க அப்படின்னு சதிதேவி கேட்க, உங்கள் அப்பாவுக்கு நான் சிவனை கும்புறேன்னு தெரிஞ்சா எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும் தெரியுமா எனக்கு? அப்படி இருக்க தட்சனோட பொண்ணான நீ சிவனை காதலிக்கிற அப்படின்னு தெரிஞ்சா சும்மா விடுவாருன்னு நினைக்கிறியா நீ? அதனால தான் எதிர்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் நீங்கள் அதையே சொல்கிறீங்க, நான் யாரையும் காதலிக்கலை அப்படின்னு சதிதேவி சொல்கிறாங்க. அதுக்கு மாதங்கி சும்மா நீ உன்னையே ஏமாற்றிக்கிட்டு இருக்காத, உன் உதடு தான் அப்படி சொல்லுதே தவிர உன்னோட கண்ணை காட்டி கொடுத்துருது. எனக்கு உன்னோட காதல் மட்டும் தெரியல, அதனால் ஏற்படக்கூடிய பிரம்மாண்ட அழிவை நினச்சும் நான் பயப்படுறேன். உன்னோட காதலுக்கு நடுவில் ஒரு பக்கம் பிரஜாதிபதியான உன்னோட அப்பா, இன்னொரு பக்கம் அனைத்தும் தன்னுடையதாகி இருந்தாலும் எதிலும் பற்றில்லாமல் இருக்கிற சிவன், இவங்களுக்கு நடுவில் நீ மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போகிறையோ தயவு செஞ்சு இங்கே இருந்து போ, என்னால் எந்தவித உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் எந்தவித உதவியும் செய்ய முடியாது, இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சதிதேவிகிட்ட சொல்கிறாங்க. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே காமிச்சிக்கிட்டு இருந்த மாதங்கியை இப்போ அள வச்சிடுறாங்க. இதை பார்க்குற நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சதிதேவி போனதுக்கப்புறம் மாதங்கி அந்த சிவலிங்கத்து மேலே விழுந்து அழுதுகிட்டே கவலைப்பட்டுருக்குறாங்க. மாதங்கி சதியோட காதல் நினச்சி ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் கைலாய மலையில் நம்ம சிவன் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறாரு. நந்தி தான் அங்கே இல்லையா? நாரதர் இந்த சமயத்தில் கைலாய மலைக்கு வர்றாரு. 2 சிவகணங்களில் ஒருத்தர் பேர் கான், இன்னொருத்தர் பேர் பிரீட். இவங்க 2 பேரும் நாரதர்கிட்ட சொல்கிறாங்க, நந்தியோட அப்பா இங்கே வந்தார், சிவன்கிட்ட வேண்டி நந்தி அவருடைய இடத்துக்கே கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு நாரதர்கிட்ட சொல்லிடுறாங்க. நாரதரோ ஐயையோ நாராயணா நாராயணா அப்படின்ட்டு கத்திக்கிட்டேவும் சிவனை பார்க்குறதுக்கு வர்றாரு. சிவன் பக்கத்தில் சிவன் பேரை சொல்லி ஒரு கும்பிட போட்டுட்டு நாராயண நாராயணா அப்படின்ட்டு அவருடைய வழக்கமான சவுண்டை போடவும் சிவன் தியானத்துலேருந்து கண்முழிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் சிவன்கிட்ட பேசுகிறாரு நாரதர், நந்தி இல்லாத கைலாய மலையா நினச்சி கூட பார்க்க முடியல, நீங்கள் நந்தியை வெளியேற்றிட்டீங்களாமே கைலாய மலையை விட்டு அப்படின்ட்டு சிவன்கிட்ட கேட்கவும் நம்ம சிவன் சொல்கிறாரு, மகன் தந்தைக்கு ஆற்றும் கடமையை செஞ்சு தான் ஆகணும், அதுக்காக தான் அவங்க அப்பா வேண்டுனதும் நான் நந்தியை இங்கேருந்து அனுப்பிச்சி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் சிவனே மகாதேவா மகாதேவா அப்படின்ட்டு கத்திக்கிட்டே நந்தியோட அப்பா இங்கே சிவன் காலில் விழுகிறாரு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் தான் உங்களை வேண்டி நந்தியை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனேன், ஆனால் நந்தி உங்களை நினச்சி சாப்பிடாம கொள்ளாமல் எப்போ பார்த்தாலும் வானத்தை பார்த்துக்கிட்டேவும் குடிசையில் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறான். அவனுடைய கண்ணீரே அங்கே இருக்கிற நிலத்தை தரிசு நிலமாக்கிருச்சு. அவனோட சோகம் எங்களை ரொம்ப சுட்டரிக்கிறது. நீங்களே கூப்பிட்டுக்கங்க, நான் தான் உங்களை வேண்டி நந்தியை கூட்டிகிட்டு போனேன், இப்போ நானே சொல்கிறேன், நீங்களே நந்தியை கூட்டிகிட்டு போயிருங்க, அவனுடைய நிலைமையை பார்க்கும்போது எனக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சிவனோட காலில் விழுந்து நந்தியோட அப்பா சிலாதனன் வேண்டுறாரு. இதை கேட்ட சிவனும், நந்தியோட சோகத்துக்கு நானும் ஒரு காரணம், நான் தான் நந்தியை இங்கேருந்து அனுப்பிச்சி விட்டேன், என்னுடைய மேன்மையான பக்தன் அவன், எனக்கு பிடிச்ச பக்தர்கள்லேயே அவன் தான் முக்கியமானவன் அப்படின்ட்டு நந்தியை சொல்கிறாரு. நந்தியோட சோகத்துக்கு முக்கியமான காரணம் யார்? நான் தான், நானே நந்தியை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொல்லிடுறாரு. சிவன் நந்தியை பார்க்க போனாரா, நந்தியை கைலாய மலைக்கு கூட்டிகிட்டு வந்தாரா? வாங்க பார்க்கலாம்.
இந்த பக்கம் நந்தி தன்னோட குடிசைக்கு முன்னாடி ஒரு பாறை மேலே உட்காந்து சிவனை நினச்சி சிவன் தன்னை கைலாய மலையிலேருந்து அனுப்பிச்சிட்டாரே அப்படின்னு நினச்சி ரொம்ப சோகத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் நந்தியோட அப்பா வந்து, நீ இவ்வளோ சோகமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ வேணா அந்த சிவன்கிட்டவே போயிரு, நீ அந்த கைலாய மலைக்கே போயிரு அப்படின்ட்டு நந்திகிட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட நந்தியோ, சிவன் தான் என்னை அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சாரு, அவர் சொல்லாமல் நான் எப்படி அங்கே போகிறது அப்படின்ட்டு அமைதியாகவே இருக்கிறாரு. அந்த சமயத்தில் நாரதர் அங்கே வர, நாரதர்கிட்ட வந்து நந்தி வந்து விசாரிக்கிறாரு, நீங்கள் கைலாய மலைக்கு போனீங்களா, இவனை பார்த்தீங்களா, சிவன் எப்படி இருக்கிறாரு, சிவன் சாப்பிட்டாரா, தூங்கினாரா, நடந்தாரா அப்படின்ட்டு சிவனை பற்றி அவ்வளவு விசாரிக்கிறாரு. சிவன் மேலே அவ்வளவு பக்தி, அவ்வளவு பாசம் நம்ம நந்திக்கு. நந்தியோட பேச்சை கேட்ட நாரதர் நந்தியோட பக்தியை பார்த்துட்டு கொஞ்சம் திரும்பிப்பார் பின்னாடி அப்படின்னு சொல்லவும் அந்த இடத்துல நம்ம சிவன் வந்து நின்றுட்டுருக்கிறாரு. சிவனை பார்த்தது நந்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டு ஒரு 2 அடி முன்னாடி எடுத்து வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் சிவன் இன்னும் கூப்பிடலையே அப்படின்ட்டு மறுபடியும் சோகத்துக்குள்ளேயே போடுறாரு. நந்தியோட அப்பா, நீ சிவன்கிட்டயே போயிரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்லவும் நந்தி எதுவும் சொல்லாமல் தயங்கிட்டு அதே இடத்துல நிற்கிறாரு. நம்ம நாரதரோ, கைலாய மலையே நீ இல்லாமல் தலையிலாக போச்சு, சிவன் வந்து நீ இல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாரு, அதனால தான் அவனை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கிறாரு, போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம நாரதரோட அப்பாவோ, அந்த கடவுளே உன்னை தேடி வந்திருக்கிறாரு உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு, போப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் நம்ம நந்தி தயங்கிட்டே அதே இடத்துலையே நிற்கிறாரு. இதை பார்த்து நம்ம சிவனும் ஈகோ பார்க்காம 4 அடி முன்னாடி வந்து, என்ன நந்தி, என்னுடைய பக்தர்களே வந்து எனக்கு பிடிச்ச பக்தன் நீ, உன்னை வந்து நான் கைலாய மலையிலேருந்து இங்கே நான் அனுப்பிச்சிருக்கக்கூடாது, நீ மறுபடியும் கைலாய மலைக்கே வந்துரு, வா நாம் கைலாய மலைக்கே போயிடலாம் அப்படின்னு நந்திகிட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட நந்தியோ, என்னை மன்னிச்சிருங்க மகாதேவா, என்னால் தான் உங்கள் நேரம் வந்து வீணாக போச்சு, என்னால் தான் நீங்கள் கைலாய மலையிலேருந்து இங்கே வந்திருக்கிறீங்க, நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்ட்டு சிவனுக்கு கஷ்டம் கொடுத்துட்டமே அப்படின்ட்டு நந்திக்கு வருத்தப்படுறாரு. இதை பார்த்த சிவனோ, நந்தி உனக்கு ஒரு ஆசையை வழங்குறேன், இனிமேல் என்னுடைய அனைத்து கோயில்கள்லேயும் சிவலிங்கத்துக்கு முன்னாடி உன்னுடைய நந்தி உருவம் வந்து பிரதிஷ்டை செய்வாங்க, மக்கள்கள் எல்லாரும் அவரவர்கள் குறைய அந்த நந்தியோட காதலை, அதாவது உன்னோட காதலை வந்து அவங்க குறைய சொல்லுவாங்க, அந்த குறைய நீ கேட்டு என்கிட்ட வந்து கொண்டு சேர்க்கணும், அதுதான் உன்னுடைய முக்கியமான பணி, நீ சொல்கிற அனைத்து மக்களுடைய குறைகளையும் நான் நிவர்த்தி செய்வேன் அப்படின்னு சொல்லி நந்திக்கு ஆசி வழங்குறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா நந்திக்கு. நந்தியோட பக்தியை மெச்சி சிவனே இப்படி ஒரு ஆசையை வழங்கியிருக்கிறாரு. இப்போ நந்தி வந்து கைலாய மலைக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. தன்னோட அப்பாட்ட போய், நான் கைலாய மலைக்கு போயிட்டு வரேன்ப்பா அப்படின்ட்டு சொல்லக்கூட முடியாமல் தயங்கிட்டு நிற்கிறாரு. இந்த தயக்கத்தை புரிஞ்சுட்ட நந்தியோட அப்பாவோ, சிவனுக்கு சேவை செய்கிறதா உன்னுடைய உயிர் மூச்சு அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, அதை செய்ய முடியாட்டினா உன்னுடைய உயிரே போயிடும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ கவலைப்படாத, நீ கைலாய மலைக்கு போ, சிவன்கிட்டயே இரு அப்படின்ட்டு நந்தியோட அப்பாவும் ஆசி வழங்கி அங்கேருந்து அனுப்பிச்சி வைக்கிறாரு. நந்தியும் சந்தோஷத்தோட கைலாய மலை வந்துடுறாரு. இந்த பக்கம் அரண்மனையில் ரேவதி வந்து வழக்கம் போல் சந்திரனும் ரோகிணியும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னோட அம்மாட்ட, என்னதான் நீங்கள் சந்திரனுக்கு என்னை கட்டி கொடுத்தாலும், நான் கல்யாணம் பண்ணி இருந்தாலும் நானும் இப்போ தனிமையில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுருக்குறாங்க. தாய் பிரசுதி வந்து ரேவதிக்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. இருந்தாலும் ரேவதியால் சமாதானமாக முடியல. நீங்கள் எனக்கு சந்திரனை மாப்பிள்ளையாக பார்த்தீங்க, கல்வி, செல்வம், வீரம், அழகு இது இருந்தால் மட்டும் போதுமா, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா, குறைஞ்சபட்சம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்க மாட்டிங்களா, 2 பேத்துக்கு நடுவில் அன்பு இருக்கா அப்படின்னு பார்க்க மாட்டிங்களா, இப்போ கஷ்டப்படுறது யார், ஒரு கால் நான் கல்யாணம் ஆகாமையே இந்த வீட்டிலே இருந்திருந்தா கூட ஒருவேளை சந்தோஷமாக இருந்திருப்பேன் போல், என்னை சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து தனியாக தவிக்க வச்சுட்டீங்களே, தப்பு பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இதை கேட்ட பிரசுதியோ, தன்னோட பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது அப்பா அம்மாவோட கடமை, அதை தான் நாங்களும் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி கேட்டுட்டு, உங்கள் கடமைக்காக எங்களை எதுலையாவது பிடிச்சி தள்ளி விட்டுருவீங்களா, குறைஞ்சபட்சம் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிற உரிமையாவது பொண்ணுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா அப்படின்னு ரேவதி பிரசுதிகிட்ட ரைட்டு லெஃப்ட் வாங்குறாங்க. இதை கேட்ட பிரசுதி வந்து, ஒரு கால் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கொடுத்துருந்தோம் அப்படின்னா மாப்பிள்ளைக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிச்சுட்டே இருப்பீங்க, கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே வந்து அப்பா அம்மா கூடயே இருந்துருவீங்க, சமுதாயம் வந்து உருவாகாது, ஒரு ஆணும் பொண்ணும் இல்வாழ்க்கையில் நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது ஒரு குடும்பம் ஆயிடுது, அந்த குடும்பம் வந்து சமுதாயமாகும், சமுதாயம் வந்து ஊராகும், ஊர் வந்து நாடாகும், இந்த கட்டமைப்பு குலையாமல் இருக்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்ட்டு ரேவதிகிட்ட எடுத்து சொல்கிறாங்க. நம்ம சதிக்கு கூட நம்ம மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ரேவதிகிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட ரேவதியோ, சதிக்காவது மாப்பிள்ளை அமையாட்டி கொஞ்சம் நாள் போனாலும் பரவாயில்ல, சதிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க, உங்கள் கடமைக்கு அப்படின்னு எங்கேயாவது பிடிச்சி தள்ளி விட்டுறாதீங்க, பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கல அப்படின்னா கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே தன்னோட அப்பா அம்மா கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு உரிமையை கொடுக்கணும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் வந்து இதை கேட்ட பிரசுதி ஒரு தீர்வை சொல்கிறாங்க.
ஏன் உன்னோட அப்பா பிரஜாதிபதி தட்சன்ட்ட இதை பற்றி பேசலாம்ல, சந்திரனை பற்றி சொல்லலாம்ல, இது வந்து உன்னோட தப்பு இல்லையில. 2 மனைவிகளையும் சரிசமமாக பார்க்காதது யாரோட தப்பு? சந்திரனோட தப்பு. என்னோட மருமகன் சந்திரனோட தப்பு. இதை நீ தட்சன்ட்ட சொன்ன அப்படின்னா ஒரு தீர்வு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லவும் ரேவதி வந்து டக்குன்னு பதட்டமாகி, என்னது அப்பாட்ட சொல்கிறதா? அப்பாட்ட நான் சந்திரனை பற்றி சொன்னேன் அப்படின்னா அவர் சந்திரனை உண்டு இல்லை அப்படின்னு பண்ணிடுவார், அப்பாவோட கோபம் வந்து சந்திரனுக்கு சாபம் ஆயிரும் அப்படின்னு பதட்டத்தோடையே சொல்கிறாங்க. இதை கேட்ட பிரசுதியோ, நீ இவ்வளோ பதட்டப்படுறத பார்த்தா சந்திரன் மேலே உனக்கு அவ்வளவு பாசம் இருக்குன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. என்ன பண்ணுறதுமா, சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியுது சந்திரன் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் சம்மந்தப்பட்ட ஆள் வந்து இதை புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. சந்திரன் வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்ணுறது? சரி, போனது போகட்டும், எக்காரணத்தை கொண்டும் அப்பாட்ட சந்திரனை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்ட்டு பிரசுதிகிட்ட சத்தியம் வாங்கிக்கிறாங்க ரேவதி. இந்த பக்கம் கைலாய மலைக்கு நந்தியை வந்து சிவன் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. நந்திட்ட சிவன் சொல்கிறாரு, போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லவும் நந்தி வந்து, உங்களுக்கு பணிவிட செய்கிறதான் என் வேலை, இப்போ தான் நான் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்திருக்கிறேன், உங்களுக்கு வந்து நான் சேவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம சிவன் வந்து, அதுக்கு இப்போ உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறேன், என்னுடைய பக்தர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய குறையை உன்கிட்ட சொல்லுவாங்க, அந்த குறையை வந்து நீ பாரபட்சம் இல்லாமல் என்கிட்ட வந்து சொல்லணும், அதுதான் உன்னுடைய முக்கியமான பொறுப்பு, இந்த பொறுப்பை வந்து நீ சிவனே செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவன் வந்து தியானத்துக்குள்ளே மறுபடியும் போயிடுறாரு. இதை பார்த்த நந்தியோ, எப்படி நான் இருந்த இடத்த தேடி வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி தேவி சதியையும் அவங்களுடைய இடம் தேடி போய் இந்த கைலாய மலைக்கு கூட்டிகிட்டு வருவீங்க, என்றாவது ஒரு நாள் இது நடக்கும் அப்படின்ட்டு தனக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் அரண்மனையில் மாதங்கி காதல் ஒன்று வாங்குறதுக்கு அரண்மனையை விட்டு கிளம்புறாங்க. யாரையும் கூப்பிடாம தனியாகவே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் வாசல்லையேவும் நம்ம சதியும் பிரசுதியும் கூடவே நிற்கிறாங்க. காதல் ஒன்று வாங்க போகலாமா அப்படின்ட்டு மாதங்கிட்ட கேட்குறாங்க. இவ விடமாட்டா போலையே அப்படின்ட்டு, சரி வா போகலாம் அப்படின்ட்டு சதி தேவியை கூட்டிகிட்டு போகிறாங்க மாதங்கி. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது வேலையாட்களில் ஒரு அம்மா வந்து மஞ்சளை தூக்கிட்டு வர்றாங்க. அவங்க படியேறும்போது மஞ்சள் தட்டை வந்து கீழே தவற விட்டு அந்த மஞ்சளில் காலை வச்சிடுறாங்க. இதை பார்த்த மாதங்கிக்கோ, என்ன மஞ்சளை தவற விட்டா, இது அபசகுணம், என்ன பிரச்சனை நடக்க போதோ அப்படின்ட்டு சோகத்தில் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதனால தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கைஸ்.